ஆனா ஒரு 7 அல்லது 8 அரசியல்வாதிகள் மூலமா குறைஞ்ச காசுக்கு ரகசியங்களை விற்பது தொடர்ந்து 2017 இருந்து 21 வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்தது 2015. 2015-16 டிசம்பர் மாசமும் ஜனவரி மாசமும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாக்குதல் நடக்குது. ஒரு பகுதியில 2 தாக்குதல்ல 18 பேர் சாவுறாங்க. இந்த 18 பேர் எப்படி சாவுறாங்கன்னு விசாரணையை பண்ண சொல்றாங்க. இவங்க சைட்ல இருக்கக்கூடிய அவங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆட்களே தகவல் சொல்லாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு இந்த இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் பரிமாறப்படுவதாக கண்டுபிடிக்கிறாங்க. 18 கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப 25 ஆயிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, யார் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்ற விவரமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2016 2017 அந்த அமர்நாத் கோயிலுக்கு போவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை நடத்தி இதுவரைக்கும் அமர்நாத் பகுதிக்கு போகக்கூடிய அந்த பாதுகாப்பு குறைபாடு உள்ள ஏரியாவில இருந்து மாறி வேற லைன்ல போய் அந்த மெயின் கோயிலுக்கு போறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவு தீவிரவாதிகளுக்கு தெரியுது. ஜூலை மாசம் 10ஆம் தேதி 2017 ஒரு தாக்குதல் நடக்குது. 7 பேர் சாவுறான். இது எப்படி அந்த செய்தி அவங்களுக்கு போச்சு? யார் மீது நடவடிக்கை? ஏன் இந்த லேப்சஸ்? யாருக்கும் தகவல் தெரியாது. அதே மாதிரி பரபரப்பா பேசப்பட்டு இன்னமும் முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய புல்வாமா தாக்குதல், அவர்களை செலவு பத்தி கவலைப்படாம வான் வழியாய் கொண்டு போயிருக்க வேண்டும் என்ற ஆலோசனை நிராகரிக்கப்பட்டு லேண்டு வழியா அவங்க போகக்கூடிய ரூட்டை ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த புல்வாமா தாக்குதல்ல 41 பேர் இறந்த பின்னணியில இந்த இறந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு பக்கத்துல பாகிஸ்தான் இந்தியா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில 1.8 கிலோமீட்டர் மட்டும்தான் பார்டர் வித்தியாசம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும்.